மாநகராட்சியை மக்கள் தேடி வந்த நிலைமை போய் மக்களை தேடி மாநகராட்சி வருகிறது. மேயர் ஜெகன் பெருமிதம். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களிலும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையன்று அந்தந்த மண்டலங்களில் வைத்து மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று வருகிறார். பெறப்படுகின்ற மனுக்கள் மீது 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மேற்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்கும் முகாம் நடைபெற்றது. அந்த முகாமிலேயே 6 மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டது. 150க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 40 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் விழா அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆணையர் மதுபாலன், உதவி ஆணையர்கள் சுரேஷ்குமார், கல்யாண சுந்தரம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இது குறித்து மேயர் ஜெகன் பேசுகையில், தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் வாராவாரம் பொதுமக்களை சந்திக்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. ஒரு காலத்தில் மாநகராட்சியை தேடி மக்கள் அலைந்த நிலைமை போய் தற்போது மாநகராட்சி மக்களை தேடி வருகிறது. மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று 40 மனுக்களுக்கான ஆணை மக்களுக்கு வழங்கப்படுகிறது. சொத்து வரி பெயர் மாற்றம், குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டு வருகிறது. மற்ற மனுக்கள் மீதும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக்கிரமிப்பு மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. புதியதாக சாலை வசதி கேட்டு பெறப்படுகின்ற மனுக்கள் மீது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் ஜெகன் கூறினார். இதுவரை மாநகராட்சியை தேடித்தான் மக்கள் அலைந்த நிலைமை இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மேயர் ஜெகன் மக்களை தேடி மாநகராட்சி செல்கிறது என்ற முழக்கத்துடன் மண்டலம் வாரியாக மக்களை சந்தித்து வருகிறார். இது மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பெருமையெல்லாம் மாநகராட்சி மேயர் ஜெகன் தலைமையில் செயல்படும் மாநகராட்சிக்கு பெருமை என்று கூறப்படுகிறது. நவநாயகம், மலேஸ்வரி, பொன்மாலை மக்கள் குறைதீர்க்கும் முகாம் மாண்புமிகு மேயர் தலைமையில் வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 121 மனுக்கள் வந்து கோரிக்கைகள் பெறப்பட்டது. இன்றைக்கி வந்து அதில் 40 மனுக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரே நாளில் இன்றைக்கி தீர்வு கண்டிருக்கோம். தீர்வு கண்டு மாண்புமிகு மேயர் அவங்க வந்து பயனாளிகளுக்கு வந்து இன்றைக்கி அந்த இதுக்கான ஆர்டர்ஸ் வந்து வழங்க வைக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 17 வார்டுடைய குறைகள் வந்து நேற்று தரப்பட்டது. மற்ற ஒரு 81 குறைகள் வந்து இன்னும் 1 மாதத்துக்குள்ளே சரி செய்வதற்கு முயற்சி வந்து அலுவலகங்களாக இருக்குது. மாணவர் மேயர் வணக்கம். எனக்கு பார்த்துருப்பீங்க பத்திரிகையாளர் நண்பர்களும் மாணவர்கள மக்கள் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் ஆணையர் அவர்களே, அப்புறம் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் முதலமைச்சர் வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து ஏற்கனவே உடனடி அதை மனு கொடுத்து அது ஈபியாக இருக்கலாம், நம்ம உள்ளாட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பட்டா வர்றது ஒரு முகாம் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊராட்சி பகுதியும் தொடங்கி வச்சிருப்பாரு. நம்ம மாநகராட்சியில் வந்து வாரம் அது 4 மண்டலம் இருக்குது. நம்ம 4 வாரமாக பிரிக்கும். 4 வாரமாக பிரித்து நடத்தணுன்ட்டு முதல்ல நாட்டில் நடத்தணும். ரெஸ்ட்டும் வந்தாச்சு. நல்ல வரவேற்பு. மக்கள் அடையக்கூடாதுங்கிறதுக்காண்டி தெற்கு மண்டலத்தில் 2 வாரம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் இதே தொடர்ந்து நடக்கும். அதாவது முகாம் இந்த 1 வாரத்தில் மட்டும் விட்டுட்டு போக மாட்டோம். இதே மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரொட்டேனாக வந்துகிட்டே இருக்கும். மக்களுக்கு தெரிவித்து இதன் மூலமெல்லாம் விட்டு போயிட்டு நினைக்க வேண்டாம். திருப்பி அந்த மண்டலம் உடச்சு நீங்கள் வரலாம். இங்கே வந்து அடைய வேண்டிய தேவையில்லை. மக்களை தேடி அதான் அரசாங்கம் மாநகராட்சி தேடி வருது திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. அனைவருக்கும் இன்னைக்கு பட்டாவாக இருக்கட்டும், தீர்வாக இருக்கட்டும், வேங்க பொருள்லாம் வாழ்த்துக்கள் எடுத்துருக்கு. 6 பொது சுகாதார சம்பந்தமாக 20 இன்னைக்கு கொடுத்து நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் வாங்கி தந்துடுறேன். நேற்று வந்தாமா சுகாதாரம்னா பெட் செட்டில் திருத்தம் 20 ஆமாம் 20 நம்பரு வருவாய் பிரிவு இருக்கலாண்ணே. அதில் வந்து பேர் மாற்றம் வந்து காலிமனை வகுப்பு
2 மண்டலத்துக்கு லிஸ்ட் வேணும் பேர் இப்போ கொடுத்தது. அந்த பேர் மாற்றுறது எல்லாம் சேர்ந்து 53 வந்துச்சுங்க நேற்று. உடனே வந்து பொது சுகாதார பிரிவில் 2 கொடுத்துட்டோம். பெட் சர்டிஃபிகேட் எடுக்கணும் வந்தால் அது ரெடியாக இருக்கும், கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வருவாய் பிரிவில் உள்ள பேர் மாற்றம் உடனே 4-5 ஸ்பாட்லேயே கொடுத்தாச்சு. அது போக இன்றைக்கி வந்து மீதி கொடுத்தோம் 40. இன்னும் 115 ப்ராசஸில் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப நாள் எடுக்காது. அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே 0 பண்ணிட்டு தான் இருக்கும். சப்போஸ் ரோடாக இருந்தால் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆகும், அதை உங்களுக்கு ஒட்டிடுவோம். இந்த இது இப்போ வரும் அப்படின்ட்டு சரி பேசி முடிச்சு ரெட்டிஃபிகேஷன் பண்ணி அங்கே வைங்க.